ஓகேப்பா, நான் பார்க்கறேன். கண்டிப்பா தர்றேன். வைப்பா. காலையில ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சொல்லு ரத்னம், என்ன விஷயம்? சின்னவளை காலேஜில் சேர்க்கணும். ஓ, அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோ? இப்போ 80,000 கட்டணும். அப்புறம் பஸ்ஸு அது இதுன்னு ஒரு 1.25 தேவைப்படும். யார் வேண்டான்னு சொன்னா? படிக்கட்டுமே, கவர்மெண்ட் காலேஜில் படிக்க சொல்லு. இல்லை சண்முகம், சித்ரா பிரைவேட் காலேஜில் தான் ஏதோ ஸ்போர்ட்ஸ் அது இதெல்லாம் இருக்கா, அதில் சேரணும்னு ஆசைப்பட்றா. நீ தான்ப்பா சொல்லணும். குடும்ப கஷ்டம் அவளுக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் சண்முகம். ஆமாம், உங்களை பார்க்கணும். இல்லை, சித்ரா படிப்பு விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உனக்கு கடன் வாங்குறதே வேலையா போச்சு. அந்த கல்யாண மண்டபத்து பக்கத்தில் டீ கடை, அங்கே வந்துடுறேன். யாருப்பா ஃபோனில்? நம்ம அண்ணாச்சி தான். அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். ஓஹோ, அப்போ அண்ணாச்சிக்கிட்டே வாங்கிக்க. இல்லை சண்முகம், உங்ககிட்ட கேட்டது. இங்கே பாரு ரத்னம், என் பணம் வெளியில நிறைய நிக்குது. இப்போதைக்கெல்லாம் அவ்வளவு கொடுக்க முடியாது. கொஞ்சம் பாரு சண்முகம். அதான் இல்லைன்னு சொல்றேன்ல, இருந்தா கொடுக்க மாட்டேனா? வணக்கம் அண்ணாச்சி. வா ரத்னம், டீ சாப்பிட்றியா? சொல்லுங்க. ரத்னத்துக்கு ஸ்பெஷலா ஒரு டீ போடுப்பா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. பொண்ணு படிப்புக்குன்னு கேட்டதும் உடனே உதவி செய்றேன்னு சொல்லிட்டீங்க. இது என்னைக்கு மறக்க மாட்டேன். ஆமா, எவ்வளோ வேணும்? ஒரு 1.25 தேவைப்படும் அண்ணாச்சி. ஓ, ஒரு 10-15 நாளில் திருப்பி கொடுத்துருவேன். தொழிலில் நஷ்டமாயிடுச்சா? ரொம்ப பண கஷ்டம் போல. ஆமாம் அண்ணாச்சி, தொழில் ஒன்றும் பெருசாக கை கொடுக்கல. சரி, அப்போ என்கிட்ட வாங்கினிய கடன் ஞாபகம் இருக்கா? வாங்கினதே மறந்து போச்சுல்ல? இல்லை அண்ணாச்சி, அது ஏதோ தவறு நடந்து போச்சு. இதோட சேர்த்து அதையும் செட்டில் பண்ணிடுறேன் அண்ணாச்சி. சரி, வாங்கிக்கங்க. அப்போ என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கினுங்கிறத கரெக்டாக சொல்லு. இப்போ கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன். ஒரு 55 60 75 நினைக்கிறேன். யோ, 1,00,000 ரூபாய் சொலையா வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்க மறந்துட்டேன். அதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் எவ்வளோ வாங்கினேன்னு தெரியாமல் இருக்க பார்த்தியா? அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். இதில் 15 நாளில் கொடுத்து கிழிச்சிருவியா? வெக்கமா இல்லை உனக்கு? என்னையா பொழப்பு இது? மானங்கிட்ட பொழப்பு. அண்ணாச்சி, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அண்ணாச்சி. பார்க்கட்டியா? அப்போதான் இவங்களும் என்ன மாதிரி ஏமாற மாட்டாங்க. உன்னை நிற்க வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கத்தான் வர சொன்னேன். ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ திரும்பவும் என்கிட்ட வந்து நிற்கிறேன். தொலைச்சிருவான் உன்னை. 15 நாளில் என்கிட்ட வாங்கினா 1,00,000 ரூபாய் வந்தாகணும். குடிச்ச டீக்கு காசு கொடுத்துருப்போம். சிம்ரன், அக்கா சாப்பிட வரல? அவங்க சாப்பிட மாட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏன்? போய் சாப்பிட கூப்பிட வேண்டியதானே? நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. அக்கா எங்க? உள்ளதா இருக்காங்க. அக்கா, சாப்பிடவாக்கா? எனக்கு பசிக்கலடா, நீ சாப்பிடு. கொஞ்சமாவது சாப்பிடு. வா. டேய், நீ உட்காருடா. நான் உட்கார்றேன், நீ உட்காரு. சிம்ரன். ஏய், நீ என்னடி இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போற? அவ காலேஜில் சேர்ற வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன்னு நேர்த்தி கடன் போல. இல்ல சித்து? என்ன, கவர்மெண்ட் காலேஜ் தானே? ஏய், நீ வேற அவளை ஏண்டி ஏத்தி விட்டுட்டு இருக்க? ஆமா, சும்மா இரு சிம்ரன். அவ சாப்பிடாம கோச்சிட்டு போயிட போறா. நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? அதெல்லாம் நான் சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். வித்யா, உங்க அப்பா இன்னும் வரலையா? இல்லம்மா. எங்க போனாரு? தெரியலம்மா. என்னக்கா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை எதுவும் போடணுமா? நீ உட்காரு.
சிம்ரன் இப்போ எடுத்துட்டு வா. இல்லடா எனக்கு பசிக்கல, நீங்கெல்லாம் சாப்பிடுங்க. அக்கா ஏன் சிம்ரன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கூப்பிட வேண்டியதானே? ஏங்க அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியுங்க, அதான் அப்பவே கூப்பிடல. அப்பா சாப்பிடாம அம்மா எப்படி மாமா சாப்பிடுவாங்க? ஆ, இத நான் யோசிக்கவே இல்லை பாரேன். மாமா அதுதான் லவ், பியார், பிரேமா, காதல். எனக்கும் ஒருத்தி வந்திருக்காளே, நான் சாப்பிடலனாலும் சந்தோஷமா உட்காந்து கட்டு கட்டுன்னு கட்டுவா. ஏங்க குழப்பமான கப்பிள்ஸ்னு ஒரு அவார்டு கொடுத்தா இவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படிதான் போல் இருக்கு. உண்மையிலேயே இவங்க 2 பேரும் இப்படிதானா, இல்ல நம்ம முன்னாடி இப்படி அடிச்சுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா? அதெல்லாம் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அப்போ நாமெல்லாம் இல்லாதப்போ மொத்தமா லவ் ஓபன் பண்ணிடுவாங்களாக்கும். ஒரு நல்ல கப்பிள் ஸ்கூல்ல சண்டை வர வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா பாரு. யாரு நானா சண்டை போட்டுக்க சொன்னேன்? ஆமா, கவர்மெண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே? ஏன் அங்க படிச்சவங்க பெரிய ஆளானது இல்லையா? நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். அப்பா எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரி அவர் என்ன படிக்க வைப்பாரு. படிக்க வைப்பார். சொல்லுங்க அருண். எங்க இருக்கீங்க? வேலையில இருக்கீங்களா? இல்லங்க, வேகாத வெயில்ல நடு ரோட்ல சில்லுன்னு ஊர் சுத்திட்டு இருக்கேன். எங்க என்னங்க கிண்டல் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அத உங்களை நேர்ல பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும். நான் இப்போ வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கேன். உங்க ஏரியாலயும் ஒரு டெலிவரி இருக்கு. ஆனா அதுக்கு வரத்துக்கு குறைஞ்சது எப்படியும் 1 ஹவருக்கு மேல ஆயிடுமே. நீங்க வேற அர்ஜென்ட் சர்ப்ரைஸ்லாம் சொல்றீங்க. அவ்வளோ நேரம் உங்களால பொறுத்துக்க முடியுமா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரம் ஓட்டிட்டு வாங்க, சரிங்களா? அருண், உங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல? ஆமாங்க, அது பக்கத்துல கூட ஒரு இளநீர் கடை இருக்குமே. அங்கதாங்க. நானும் அங்க வந்துடுறேன், நீங்களும் அங்க வந்துருங்க. ஓகேங்க, நான் வந்துட்டேன். என்னமோ நீ என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துட்டே இருக்கு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அந்த ஃபீல் சும்மா அப்படி இருக்கலாம் பாரு. திருடுறதையும் திருடிட்டு இதுல ஃபீலிங் வேறயா? எங்க நான் ஒன்னும் திருடலாம் செய்யல. அது வளையல் தானா என் கைக்கு வந்துருச்சு. அப்ப அது அப்பவே என்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? எதுக்கு இன்னும் உங்ககிட்டயே வச்சிட்டு இருக்கணும்? திரும்ப வளையல் உங்ககிட்ட கொடுத்துருவேன். என்னமோ இந்த வளையல் எனக்கு நல்லதே பண்ணாலும் இதை உங்க அம்மாவோட பொக்கிஷமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. உங்க பொக்கிஷம் கொஞ்ச நாளைக்கு என்கிட்டயும் பொக்கிஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வளையலை நானே வச்சிருக்கேங்க. இந்தாங்க. சார் சார் தண்ணி கேட்டிருந்தீங்களே. டேய் தண்ணி கேட்டியா? வந்துருக்கு பாரு. ஆல்ரெடி தனியா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சா. டேய் என்னடா கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி காலி பண்ணுற? கொஞ்சமா குடுறா. இல்லை மச்சி, ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேனா, அந்த சந்தோஷம்டா இன்னும் ஒரு ரவுண்டு போனால் தானே எனக்கு நிறைவா இருக்கும். குடிச்சு தொலை. வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்லைங்க, இப்பதான் வந்தேன். டிராஃபிக்கா? ஆமா. அண்ணா அண்ணா
2 இளநீ. ஓகே. ஆ ஒரு பர்த்டே இல்ல வெட்டிங் டேனா தான் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. வெட்டிங் டேவா? எங்க என்கிட்ட நீங்க கல்யாணம் ஆகலன்னு தானே சொன்னீங்க. வெட்டிங் டேக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா? நான் என் அக்காக்கு கொடுப்பேன், அத சொன்னேன். எவ்வளோண்ணா? 100 ரூபா. குடிங்க. அருண், ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. எங்க சாரிங்க. சாரியா? எதுக்கு? இல்லங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு எதுக்குங்க என்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட தப்பு செஞ்சீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா நீங்க என்ன தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. சொன்னதுக்கு அப்புறமும் இப்ப என் கூட எப்படி பழகுறீங்களோ அப்படியே தான் பழகணும், பேசணும். எங்க உங்க வளையல் என்கிட்ட தாங்க இருக்கு. வளையலா? எந்த வளையல்? எங்க உங்களது தொலைஞ்சு போச்சுல, உங்க அம்மாவோட வளையல். வளையல் கிடைச்சிருச்சா? அது என்கிட்ட தாங்க இருக்கு. பாத்தீங்களா, அன்னைக்கே நான் சொன்னேன்ல அந்த வளையல் உங்க மூலமா தான் கிடைக்கும்னு. பாருங்க, கிடைச்சிருச்சு. அம்மா, எங்க கிடைச்சது? அன்னைக்கு உங்களை நான் காப்பாத்த வந்தேன்ல. இவ்வளவு நாளா ஏன் என் வளையல கொடுக்கலன்னு என் மேல நீங்க கோவப்பட மாட்டீங்களா? நீங்க என்ன திட்டுவீங்கன்னு நினைச்சேன். நான் எதுக்குங்க உங்களை திட்ட போறேன்? நீங்க வளையல இப்படி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நான் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வளையல கொடுக்கணும் தான் நினைப்பேன். ஆனா என்னமோ ஒரு காரணத்தால அதை கொடுக்க முடியாம போயிடுதுங்க. அதான் இப்ப வளையல் கிடைச்சிருச்சுல்ல, கொடுங்க. என்னாச்சு அருண்? இல்லங்க, வளையல நான் எடுத்து பாக்கெட்ல வச்சேன், இப்போது காணுங்க. ஏங்க, நீங்க பிராங்க் தானே பண்றீங்க என் வளையல் கிடைச்சிருச்சுன்னு? எங்க இல்லங்க, சத்தியமா நான் வளையல் எடுத்துட்டு வந்தேன், அதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான். அப்போ நிஜமாவே தொலைச்சிட்டீங்களா? தொலைஞ்சிருச்சா? புரியலங்க, ஆனா ஆபீஸ் வந்து எடுத்து வச்சா அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருவேளை வளையல கீழே கீழே விழுந்துருச்சா? எங்க நான் ஒண்ணு பண்றேன், நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் ஆபீஸ்ல போய் தட்டிட்டு வந்துடுறேன். இல்லைங்க வேண்டாம், நீங்க என் கூடவே வந்துருங்களேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் தேடுவோம். சரிங்க. எங்க இல்லைங்க வேண்டாம், உங்களுக்கு டெலிவரி வேலைலாம் இருக்கும்ல, அது லேட் ஆயிடும். நீங்க போங்க, எனக்கு வளையல் கிடைச்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் நேர்லயே கொண்டு வந்து கொடுத்துறேன். எங்க சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மையிலேயே வளையல் கிடைச்சதுங்க. ரொம்ப சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பொறுமையா பார்த்து போங்க. மச்சி, நான் சரக்கு ஆர்டர் பண்ண போறேன், உனக்கு ஏதாவது வேணுமாடா? எனக்கு பகலில் குடிக்கிற பழக்கமே இல்லைடா, அதுவும் ட்ரெயினராக இருந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. இல்லைடா, இப்போ வாங்கி வச்சு நைட் அடி. அதுவும் ஓகே தான். சரி, எனக்கு 2 டின் பீர் மட்டும் ஆர்டர் பண்ணு. ஓகே டன். ஏன்னா பக்கத்தில் எதுவும் ஒயின் ஷாப் இருக்கா? ஃபோன் பண்ணி சொன்னால் எடுத்துகிட்டு வந்து ரூம்க்கே கொடுத்துருவாங்களா? எல்லாம் மச்சான், ஃபுட்டு டெலிவரி பண்ணுறான்ல, அவன்கிட்ட சொல்லி விட்ருவேன். ஓ, அவங்ககிட்டே சொன்னால் சரக்கை வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறானா? பரவாயில்லையடா, சூப்பர். ஹலோ, நான் வீட்டு மேன்ஷன்லேருந்து பேசுகிறேன். சிக்கன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆமா சார், ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டேன் சார், அங்கே தான் வந்துட்டு இருக்கேன் சார், ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன். லேடியா? பரவாயில்ல. சரி, வர வழியில் 2 டின் பீரும் ஒரு ஓட்காவும் வாங்கி வந்துரு. என்னது, ஓட்காவா? என்னம்மா இவ்வளோ பெரிய கம்பெனியில் டெலிவரி கெல்லாம் இருக்க, அதுவும் சென்னையிலே சுற்றிட்டு இருக்க, ஓட்கான்னு தெரியாத உனக்கு?
ஒயின் ஷாப்பில் போய் கேளு கொடுப்பான். சீக்கிரம் வாங்கிட்டு வா. சாப்பாடை டெலிவரி பண்றது மட்டும் தான் என் வேலை. வேற ஏதாவது வேணும்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்க. ஏய், நான் என்ன கேட்டாலும் அதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் டியூட்டி. உங்க ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சொன்ன வேலையை என்னால செய்ய முடியாது. ஹலோ ஹலோ. ஏய், என்னடா ஆச்சு? சரக்கு கேட்டால் வாங்கி வர முடியாதுன்றா. ரொம்ப திமிரா பேசுகிறா. இதே டெலிவரி பாயா இருந்தா தங்கமாக வாங்கி வந்து வைப்பானுங்க. இவளுக்கு ஓட்கானா கூட என்னன்னு தெரிலடா. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு நம்ம உயிர் எடுக்கிறானுங்கடா. ஃபுட்டை கொடுக்க இங்கே வந்து தானே ஆகணும். அப்போ இருக்குடா அவளுக்கு. சரி, விட்றா பார்த்துக்கலாம். ஜெய், எங்கடா போறா? இல்லை மச்சான், சரக்கு பத்தில் ரூம் பாய்ட்டு சொல்லி வாங்கி வர சொல்ல போகிறேன். டேய் ரவி, ஏய் சார், என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? பர்ஸ் ஏதாவது காணுமா சார்? இல்ல பாக்கெட்ல வளையல் ஒன்று வச்சிருந்தேன். அது எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. இங்க ஏதாவது வளையல் இருந்துச்சா பாத்தீங்களா? இல்ல சார், நான் எதுவும் பார்க்கல. இங்க வளையல் ஏதாவது இருந்துச்சா பாத்தீங்களா? பார்க்கலையே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை பைக்கோட டேங்க் கவர்ல வச்சனா? அந்த அக்காவுக்கு நல்ல நேரம், அவங்க கம்பெல்லாம் கிடைச்சிருச்சு. வலையில தொலைச்சிட்டேங்க. அருண் சார், என்னாச்சு? எதையா தொலைச்சிட்டீங்களா? எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? சொல்லுங்க தம்பி, என்னாச்சு? காலையில இங்கிருந்து கிளம்பும் போது என் பாக்கெட்ல வச்சிருந்த தங்க வலையில தொலைச்சிட்டேன் சார். அந்த வலையில இங்க தான் விழுந்துச்சான்னு தெரியல சார். ஆபீஸ் முழுக்க எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். அது எங்க போச்சுனே தெரியல சார். நம்ம இடத்துல தொலைஞ்சதுன்னா கண்டிப்பா உள்ளதான் இருக்கும். நான் தேடி தரேன் தம்பி, நீங்க போய் உட்காருங்க. வாங்க போய் தேடலாம். ஜெய், நான் தான் சொன்னேன்லடா, வெறும் காலேஜ் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மட்டும் நான் இங்கே வரல. எனக்கு சொந்தமான விஷயம், எனக்கு மட்டுமே சொந்தமான விஷயம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. எனக்கு என்னவோ அது சென்னையில் கிடைக்கும்னு தோணுதுடா. அதையும் தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது கிடைக்காம நான் போக போகிறதில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், ரூம் நம்பர் 305 எங்க இருக்கு? 305 மேலே போகணும். தேங்க்யூ.